கோச்சிங் இன்ஸ்டியூட் டெஸ்ட் சீரீஸில் யூபிஎஸ்சி டெஸ்ட் சீரீஸில் சயின்ஸ் அண்ட் டெக் பார்ட்டோட சம் கொஷின்ஸ்லாம் நமக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். First question, consider the following statements. Under this, copies of segment of DNA are created using an enzyme called polymerase. Copies of the DNA are then made and amplified. Third statement, Carey Mullis awarded Nobel Prize for this technique. The above statement refers. இந்த 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 3 ஸ்டேட்மெண்ட்லேயும் ரிலேட்டடான ஒரு டெஸ்டிங் பற்றி தான் கொடுத்துருக்காங்க. அது எந்த டெஸ்டிங் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இதோட ஆன்சர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டி, ஆர்டிபிசிஆர் டெஸ்ட். இந்த ஆர்டிபிசிஆர் டெஸ்ட்டை வந்து இன்வென்ட் பண்ண சயின்டிஸ்ட் பேர் தான் கேரி முல்லிஸ். ஓகேவா? இதுக்காக 1993 இவருக்கு வந்து நோபல் பிரைஸ் வந்து கிடைச்சிருக்கு. இந்த டெஸ்ட்ல பார்த்தோம்னா வைரஸ், அந்த வைரஸோட டிஎன்ஏ வந்து செக்மெண்ட் பண்ணுவாங்க. எப்படின்னா பாலிமரேஸ் என்சைம்ஸ் யூஸ் பண்ணி. ஓகேவா? ஏன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியேஸ், ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ், இந்த மாதிரி நிறைய என்சைமை வந்து ஜெனடிக் இன்ஜினியரிங்ல வந்து யூஸ் பண்றாங்க. இந்த செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ அது கிடைக்கிறதுக்கு வந்து பாலிமரேஸ் அப்படிங்கிற என்சைமை வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் இந்த டிஎன்ஏவை என்ன பண்ணுவாங்கன்னா ஆம்பிளிஃபை பண்ணுவாங்க, அதாவது பெருசு பண்ணுவாங்க. இல்லைன்னா செயின் ரியாக்ஷனை வச்சு அதை ஒரு லாங் செயின் செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ வந்து ஒரு சீக்வன்ஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த டிஎன்ஏவோட ப்ரெசன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து ஃப்ளோரசன்ட் டை இருக்கும். ஸோ நான் கலெக்ட் பண்ணுற சாம்பிளில் இந்த டிஎன்ஏவோட ப்ரெசன்ஸ் இருந்துச்சா அந்த ஃப்ளோரசன்ட் வந்து அந்த ஃப்ளோரோமீட்டர்ல வந்து காமிக்கும். ஓகேவா? கலர் வரும். இப்போ இந்த ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் வந்து நம்ம கொரோனா வைரஸ் வந்து டிடெக்ட் பண்ற டிவைஸை வந்து இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த கொரோனா வைரஸ் பார்த்தோம்னா ஒரு ஆர்என்ஏ வைரஸ். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் அப்படிங்கிற என்சைமை யூஸ் பண்ணி அந்த வைரஸோட ஆர்என்ஏவை டிஎன்ஏவை கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கன்வெர்ட் பண்ண டிஎன்ஏவை ஆம்பிளிஃபை பண்ணி காப்பீஸ் எடுத்து ஆம்பிளிஃபை பண்ணி இந்த டெஸ்டிங்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கொரோனா வைரஸோட ப்ரெசன்ஸ் அந்த சாம்பிள்ல இருந்துச்சுன்னா அந்த ஃப்ளோரசன்ட்ல வந்து அந்த ஃப்ளோரசன்ஸ் வரும். ஸோ அந்த கலரை வச்சு அவங்கள பர்சன்டேஜ் ரேண்டமா இவ்வளோ பர்சன்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதுதான் ஆர்டிபிசிஆர் டெஸ்ட். ஸோ வந்து 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு. இதான் சாம்பிள் எடுப்பாங்க, அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதில் இருக்கிற வைரஸ் வந்து ஆர்என்ஏவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை டிஎன்ஏவை கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆம்பிளிஃபை பண்ணி டிடெக்ட் பண்ணி பார்த்தாங்கன்னா அந்த சீக்வன்ஸ், அந்த பார்கோட் சீக்வன்சிங்ல வந்து உங்களுக்கு வைரஸ் இருந்தால் அதோட ப்ரெசன்ஸ் வந்து ஃப்ளோரசன்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. இது ஆர்டிபிசிஆர் டெஸ்டிங். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிசீஸ்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. அதாவது அந்த டிசீஸ் எப்படி வந்து நம்மளுக்கு வருது அப்படிங்கிறத வச்சு மோட் ஆஃப் ஸ்ப்ரெட் அந்த மாதிரி கூட இதை சொல்லலாம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் செட் இஸ் கரெக்ட்லி மேட்ச்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது செட் பார்த்தோம்னா டிப்தீரியா, நிமோனியா, லெப்ரசி. இதை வந்து ஹெரிடிட்டினால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எய்ட்ஸ், சிபிலிஸ் அண்ட் கொனேரியா இது வந்து பாக்டீரியல் டிசீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. கலர் பிளைண்ட்னஸ், ஹிமோஃபிலியா அண்ட் சிக்கிள் செல் அனீமியா செக்ஸ் லிங்க்டு டிசீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. போலியோ, ஜாப்பனீஸ் என்செஃபலைட்டிஸ் அப்படின்னு சொல்ற டிசீஸ், பிளேக் அது எல்லாத்தையும் வைரல்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கொஸ்டினை வந்து பார்த்தோம்னா இதுல நம்ம வந்து இது இப்போ எய்ட்ஸை வந்து ஒரு வைரல் டிசீஸ்ன்னு சொல்லலாம், செக்ஸ் லிங்க்டு டிசீஸ்ன்னு சொல்லலாம். ஸோ வந்து இது மேக்சிமம் நீங்க அரேஞ்ச் பண்ணி பாருங்க, எந்த ஆர்டர் அதிகமா ரிலேட்டடா இருக்கோ அதை வச்சு நம்ம இந்த கொஸ்டினுக்கு வந்து ஈஸியாவே ஆன்சர் பண்ணிடலாம். ஆன்சர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டி, அதாவது நன் ஆஃப் தீஸ். ஏன்னா எல்லாமே மாறிதான் இருக்கு. இதை செக் பண்ணலாம். டிப்தீரியா, நிமோனியா, லெப்ரசி, பிளேக் இதெல்லாம் வந்து பாக்டீரியல் டிசீஸ்ன்னு சொல்றாங்க. இப்போ நம்மளுக்கு எல்லாமே தெரியலாம். நிமோனியா தெரியும், நியூமோகாக்கல் நிமோனியா வந்து பாக்டீரியான்னு தெரியும். லெப்ரசியும் பாக்டீரியான்னு தெரியும், லெப்ரே. பிளேக்கு நம்மளுக்கு தெரியும்,
ஓகேவா? அதுல இது வந்து மேஜரா தெரிஞ்ச 2 டிசீஸ் வந்து பாக்டீரியல்னு தெரியும். அதனால நம்ம ஈஸியா அத டிஃபைன் பண்ணிடலாம். அதே மாரி சிஃபிலிஸ், கொனேரியா, ஹீமோஃபிலியா இதெல்லாம் பார்த்தோம்னா செக்ஸ் லிங்க்டு டிசீஸ் தான். சிக்கிள் செல் அனீமியா, ஆ கலர் பிளைண்ட்னஸ், கலர் பிளைண்ட்னஸ்லாம் வந்து ஹெரிடிட்ரியா வர்றது. ரெசசிவ் ஜீன்னால வர்றதுன்னு நம்ம சொல்லி படிச்சிருப்போம். ஸோ வந்து அந்த 2 ஹெரிடிட்ரி டிசீஸ். போலியோ, ஜேஇ, எய்ட்ஸ் வந்து வைரல் டிசீஸ்ன்னு சொல்றோம். இப்ப எய்ட்ஸை வந்து செக்ஸ் லிங்க்டுன்னு சொல்லலாம். ஆனா இது செக்ஸ் லிங்க்டுனா இது ஒரு எய்ட்ஸ் பரவறதுக்கு ஒரு மோட் ஆஃப் டிரான்ஸ்ஃபரபிள் தான் வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ செக்ஸ் லிங்க்டு. மற்றபடி அது பிளட் மூலியமாவும் வரும். ஸோ மேஜரா அது ஒரு வைரல் டிசீஸ்ங்கிறதுனால அது வைரல் அப்படின்னு கிளாசிஃபை பண்ணிருக்கோம். நம்மளுக்கு ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா கிடைச்சதுன்னா நம்மளே வந்து இதை வந்து கிளாசிஃபை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா which one of the following membrane that protects developing embryo from desiccation? இப்போ வந்து எது எம்ப்ரியோ வந்து ப்ரொடெக்ட் பண்ற மெம்பரேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து ஆன்சர் பாருங்க. ஆம்னியான், அல்லன்டாய்ஸ், கொரியான், யோக்சாக். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆம்னியான் தான். இந்த ஆம்னியானுங்கிறது வந்து ஒரு தின் டிரான்ஸ்பரண்ட் ஃப்ளூயிட் மெட்டீரியல், ஒரு மெம்பரேன். இது வந்து ஒரு லேயர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து தான் அந்த எம்ப்ரியோ வந்து அந்த ஃப்ளூயிடு ஃபில்டா இருக்கிற ஒரு லேயரா வந்து இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். இது இப்போ அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த அல்லன்டாய்ஸ், கொரியான் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேஸ் எக்ஸ்சேஞ்ச். இப்போ ஒரு ஃபீட்டஸ் இருக்குன்னா ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்து அந்த அந்த ஃபீட்டஸ்க்கு வந்து கரெக்டாக எக்ஸ்சேஞ்சில் இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிறது தான் அந்த அல்லன்டாய்ஸ், கொரியான். யோக்ஷாக் பார்த்தோம்னா அது வந்து ஒரு எபித்திலியம் இதை அப்சர்வ் பண்ற ஒரு எபித்திலியம் ஒரு டிஷ்யூ மாதிரி ஒரு லேயர் தான். இது வந்து நியூட்ரிஷன் அப்புறம் அந்த எக்ஸ்கிரீட்டா இது எல்லாத்தையும் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ற மெயின்டைன் பண்றது இதுதான் வந்து இந்த யோக்ஷாக்கோட ஃபங்க்ஷன். ஸோ ஆம்னியான் தான் அதோட ஆன்சர். மெம்பரேன் எம்ப்ரியோ வந்து ப்ரொடெக்ட் பண்ற மெம்பரேன் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்னியான் தான். அந்த மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதுல இருந்து வந்து அந்த ஃபீட்டஸை வந்து ப்ரொடெக்ட் பண்றது ஆம்னியான். Fourth question, consider the statements regarding surrogacy bill 2019. surrogacy bill வந்து 2019ல வந்து கொண்டு வராங்க. 2020ல வந்து கேபினெட்ல மீட்டிங்ல வந்து இந்த பில்லை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இவங்க நிறைய ரெக்கமெண்டேஷனும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி அதுல சில கிளாஸ் எல்லாம் எடுத்துதான் இந்த ஃபீச்சர்ஸ் வச்சிருக்காங்க. இந்த ரெகுலேஷன் ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வந்து இதுல 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 3 ஸ்டேட்மெண்ட் இருக்கு, இதுல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், இட் புட்ஸ் blanket ban on commercial surrogacy with penal provisions. Only altruistic surrogacy will be permitted. It will be permitted for live-in partners and homosexuals. Which of the statements given are correct? Incorrect அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பிளாங்கெட் பேன், ஃபுல்லாகவே கமர்ஷியல் சரோகசியை வந்து பீனல் பொசிஷனில் கொண்டு வந்துட்டாங்க. பேன் பண்ணி பீனல் பொசிஷனில் கொண்டு வந்துட்டாங்க. அல்ட்ருயிஸ்டிக் சரோகசினா இப்போ ஒரு கப்பலுக்கு வந்து மேரிடான கப்பலுக்கு வந்து ஒரு குழந்தை இல்லைன்னா அவங்க வந்து அவங்களோட க்ளோஸ் ரிலேட்டிவே வந்து சரோகேட் மதராக வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ க்ளோஸ் ரிலேட்டிவ் தான் அல்ட்ருயிஸ்டிக் சரோகசி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த ஆன்சர் ஆப்ஷன் பார்த்தோம்னா பி, அல்ட்ருயிஸ்டிக் சரோகசி வில் பி பர்மிட்டட். இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். இட் வில் பி பர்மிட்டட் ஃபார் லிவிங் பார்ட்னர்ஸ் அண்ட் ஹோமோசெக்சுவல். இதுவும் ராங்கான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ வந்து ஃபர்ஸ்டும் செகண்டும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். தேர்டு வந்து ராங். ஏன்னா ஒன்லி இந்தியன் கப்பிள்ஸுக்கும் சிட்டிசன் கப்பிள்ஸுக்கும் மட்டும்தான் வந்து இந்த சரோகசி வந்து அவைல் பண்றதுக்கு வந்து பர்மிட் பண்ணியிருக்காங்க. லிவிங் பார்ட்னர், ஹோமோசெக்சுவல்ஸ், சிங்கிள் பேரண்ட்ஸ்க்கு வந்து இந்த சரோகசியை வந்து அவைல் பண்றதுக்கு பர்மிஷன் கிடையாது. ஓகேவா? ஸோ வந்து ஆன்சர் ஆப்ஷன் வந்து 3 வந்து இன்கரெக்ட். Consider the following statements regarding biofortified wheat
in India. MACS 4028 is the only biofortified wheat variety in India. The MACS 4028 variety is also included by the Krishi Vignan Kendra program for UNICEF. Which of the given statements is are correct அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல எது கரெக்ட் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. 2020 வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு 17 பயோஃபோர்டிஃபைடு கிராப்ஸை வந்து டெடிகேட் பண்றாங்க. இது வந்து ஒரு 8 வெரைட்டி ஆஃப், அதாவது 17 கிராப்ஸ். அது எப்படின்னா ஒரு 8 வெரைட்டி, அதாவது வீட்டு, ரைஸ், மில்லட் அப்படிங்கிற மாதிரி ஒரு 8 வெரைட்டில இதை வந்து பயோஃபோர்டிஃபைடு வெரைட்டியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இது வந்து ரெண்டு மேஜர் பர்பஸ்க்காக தான். ஒன்று வந்து மால் நியூட்ரிஷன், அதாவது நிறைய வந்து மினரல் ரிச் கிராப்ஸை வந்து நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அது மூலியமா வந்து மால் நியூட்ரிஷன் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது. செகண்ட் வந்து ஃபார்மர்ஸோட இன்கம். இந்த எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் டிஸ்ட்ரப்ஷன்லாம் வந்துச்சுன்னா அதுலேருந்து எப்படி வந்து ஃபார்மரை வந்து மேலே கொண்டு அவங்க இன்கம் வந்து அஃபெக்ட் பண்ணாமல் கொண்டு வர்றது அப்படிங்கிறதுக்காக இந்த 17 பயோஃபோர்டிஃபைடு வெரைட்டிஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்தோம்னா ஹெச்டி 3298, DDW 303, DDW 48 இதெல்லாம் வந்து பயோஃபோர்டிஃபைடு வீட் வெரைட்டிஸ். ஸோ வீட் வெரைட்டிஸ்லேயே ஒரு 3-4 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ராங்னு சொல்லலாம். ஏன்னா ஒன்லி பயோஃபோர்டிஃபைடு, அந்த 4028 இஸ் த ஒன்லி பயோஃபோர்டிஃபைடு வீட்னு கொடுத்துருக்காங்க, அது ராங். ஒரு 3 or 4 வெரைட்டிஸ் ஆஃப் வீட், பயோஃபோர்டிஃபைடு வீட்டை வந்து இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்க்ளூடட் பை த கிருஷி விக்ஞான் கேந்திராஸ் ப்ரோக்ராம் ஃபார் யூனிசெஃப். இதுவும் கரெக்ட் தான், இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஸோ வந்து இது எல்லாத்தையுமே வந்து 75th anniversary ஆஃப் FAO அவங்க தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதுக்காக தான் மால் நியூட்ரிஷன் வந்து மால் நியூட்ரிஷன் நேஷனல் நியூட்ரிஷன் ஸ்ட்ராட்டஜிக்கில் தான் டு அலிவியேட் மால் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. விஷன் 2022 அப்படிங்கிற இதில் வந்து இந்தியா வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இதில் என்னன்னு பார்த்தோம்னா இந்த இன்ட்ரடியூஸ் பண்ண பயோஃபோர்டிஃபைடு வீட்டில் பார்த்தீங்கன்னா அயான், ஜிங்க்கு, அதெல்லாம் ப்ரோட்டீன், இதெல்லாம் ரிச் வெரைட்டியாக இருக்கிற மாதிரி இவங்க கிராப்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பி. 6th கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா ரீசென்ட்லி இன் நியூஸ் சேவியர் சிப்ளிங் எக்ஸ்பெரிமெண்ட். சேவியர் சிப்ளிங் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து இப்போ கரண்ட்ல வந்துச்சு. அது எதை ரிலேட்டட் பண்ணி அப்படின்னு வந்து கேட்குறாங்க. பிளட் டொனேஷன் பை ஓல்டர் சிப்ளிங், saving the fittest sibling among twins while birth complications, organ or cell donation by an IVF created sibling, organ or cell donation by twin sibling அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. சேவியர் சிப்ளிங்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. என்னன்னா ஒரு பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டாட்டர் வந்து நார்மலாக பிறக்கிறாங்க, செகண்ட் அவங்களோட சன்னுக்கு வந்து பார்த்தோம்னா தாலசீமியா அப்படிங்கிற வந்து டிசீஸ் வந்து இருக்கு. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இது வந்து ஒரு ப்ரிவென்டிவ் மெஷர்மெண்ட் மாதிரி இந்த IVF எடுக்கிறது வந்து இப்போ தாலசீமியா வரும் சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஜெனட்டிக் டிஸார்டர்னால. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு குழந்தையோட ஸ்டெம் செல்ஸ் இல்லை அம்பிளிக்கல் கார்ட் செல்ஸை வந்து எடுத்து அதை வந்து IVF இன்வெட்ரோ ஃபெர்டிலைசேஷன் இன்வெட்ரோ லேப்ல வந்து அந்த ஃபர்ஸ்ட் குழந்தையோட போன் மேரோ செல்ஸ் இல்லைன்னா அம்பிளிக்கல் கார்ட் செல்ஸ் ஸ்டெம் செல்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை யூஸ் பண்ணி லேப்ல வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த செல்ஸை வந்து இனோகுலேட் பண்ணி அந்த செல்ஸை வச்சு அந்த பிளட் டிஸார்டர், அதாவது தாலசீமியாங்கிறது ஒரு சிவியர் பிளட் டிஸார்டர் தான், அதை வந்து போன் மேரோ செல்ஸை வந்து வச்சு அந்த போன் மேரோ செல்ஸை வந்து டெவலப் பண்ணி அந்த தாலசீமியாங்கிற டிசீஸ்லேருந்து அந்த செகண்ட் சைல்டை வந்து இவங்க காப்பாற்றிருக்காங்க. ஸோ அதனால வந்து அந்த சேவியர் சிப்ளிங் அப்படின்னு வந்து சொல்றாங்க. IVF மூலியமா செல்ஸை வந்து இனாகுலேட் பண்ணனால இது வந்து சேவியர் சிப்ளிங் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆன்சர் ஆப்ஷன் வந்து சி. 7th கொஸ்டின் வந்து வித் ரெஃபரன்ஸ் டு த nasopharyngeal swab consider the following statements.
It is a medical device with a stringent specifications of quality, polymer grade, dimensions, and sterilization. It has been indigenously developed by the National Chemical Laboratory, Pune. Which on of the statements given above are correct ன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். இப்போ இந்த என்பி பார்த்தீங்கன்னா நாசோஃபரஜினல் ஸ்வாப் அது பார்த்தோம்னா பூனேல இருக்கிற நேஷனல் கெமிக்கல் லெபார்டரி தான் வந்து டெவலப் பண்ணிருக்காங்க. இது ஒரு டிவைஸ் தான். இது என்னன்னா இந்த ஸ்வாப் கலெக்ட் பண்ற ஒரு ப்ரஷ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து பிளாஸ்டிக், இது வந்து பாலிமர் கிரேடு தான். இந்த ப்ரஷ் மாதிரி வந்து ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்போ போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். 8th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் A3I ரீசென்ட்லி இன் நியூஸ்? இது வந்து ஒரு டைப் ஆஃப் கொரோனா வைரஸா, மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் நார்த் கொரியால டெவலப் பண்ணதா, இல்லை குரூப் ஆஃப் காமெட்ஸா, இல்லை நன் ஆஃப் த எபோவான்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன்ஸ். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. இது வந்து ஒரு டைப் ஆஃப் கொரோனா வைரஸ். ஃபர்ஸ்ட் வேவ் ஆஃப் கொரோனா வைரஸ் வந்தபோது இந்த A3I இந்த இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜீனோம் தான் வந்து இந்தியாவில் வந்து மோஸ்ட் ப்ரிவலண்ட்டாக இருந்துச்சு. ஓகேவா? அனலைஸ் பண்ணாங்க ஒரு 213 ஜீனோம்ஸ் ஆஃப் வைரஸ், அந்த மியூட்டேட்டட் வைரஸ் ஜீனோம்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணதுல 41% வந்து இந்த A3I அப்படிங்கிற வைரஸோட ஜீனோம் வெரைட்டி தான் ப்ரிவலண்டா இருந்துச்சுன்னு கண்டுபிடிக்காங்க. குளோபலி பார்த்தோம்னா 3.5% ஆஃப் ஜீனோம் வந்து இந்த வைரஸோட தான் இருந்துச்சு. இப்போ இந்தியாவில் மோஸ்ட் ப்ரிவலண்ட் சார்ஸ் கோவிட்-2ஓட ட்ரேஸ் பார்த்தீங்கன்னா இந்த வைரஸோட ஜீன் அமைப்புல தான் இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ வந்து ஆப்ஷன் ஏ. 9th question, with reference to the National Non-Communicable Disease Monitoring Survey, consider the following statement. It is the largest comprehensive national survey on risk factors and health system preparedness for NCD, அதாவது non-communicable diseases. More than 1 in every 4 adults and 6.2% of adolescents were overweight or obese. Almost 3 out of 10 adults had raised blood pressure and 9.3 had raised blood glucose. Which of the statements given above is correct அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நேஷனல் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் மானிட்டரிங் சர்வேனா, கம்யூனிகபிள்னா என்ன? ஒருத்தங்கிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகுறது. நான் கம்யூனிகபிள்னா அப்படி ஸ்ப்ரெட் ஆகாம, அதாவது ஹெரிடிட்ரியாவோ இல்லை அவங்க ஹேபிச்சுவல், அவங்க செடென்டரி லைஃப் ஸ்டைல்னாலேயோ வர டிசீஸ் எல்லாம் தான் நான் கம்யூனிகபிள் டிசீஸ். ஓகேவா? இதை ஒரு சர்வேல மானிட்டர் பண்றாங்க. அது எந்தெந்த டிசீஸ்னால என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் இந்தியாவில் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சர்வேல இதெல்லாம் வந்து இது பண்றாங்க. இப்போ அவங்க சொல்லியிருக்கிற 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். இது வந்து ஒரு ஃபேக்சுவல் கொஸ்டின் தான். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் கரெக்டுன்னு. செகண்டா கொடுத்துருக்கிறது தான் கொஞ்சம் ஃபேக்சுவல் ஓரியன்டா நம்ம வந்து மார்க் பண்ணி படிக்க வேண்டியது. இப்போ இதுல இவங்க நிறைய கொடுத்துருக்காங்க. பிளட் ப்ரெஷர்னால வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் பேர் வந்து வல்னரபிள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ என்சிடி இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ் தான் வந்து 65% வந்து டோட்டல் டெத்து. இந்தியாவில் நடக்கிற டெத்தில் 65% வந்து கான்ட்ரிபியூட் பண்றது நான் கம்யூனிகபிள் டிசீஸ் தான் அப்படின்னு சொல்றோம். இப்போ நான் கம்யூனிகபிள் டிசீஸ்னா மேஜர் காசேட்டிவ் ஏஜென்ட் பார்த்தோம்னா டொபாக்கோ, ஆல்கஹால், மால் நியூட்ரிஷனாக இருக்கலாம். அதுக்கப்புறம் கேன்சர், பிபி, டயபெட்டிஸ், கார்டியோவாஸ்குலர். இப்போ இந்தியாவில் பார்த்தோம்னா டயபெட்டிஸும் பிளட் ப்ரெஷர், கார்டியோவாஸ்குலர் டிசீஸ்னால தான் டெத்து வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு செடென்டரி லைஃப் ஹேபிட்ஸ்னால வர டிசீஸ் தான். ஸோ வந்து இது 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு. இந்த மாதிரி சர்வே எல்லாம் வரும்போது நமக்கு வந்து ஃபேக்சுவலாக பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கொஸ்டின். ஓகே. 10th கொஸ்டின் பாருங்க. ஆயுஷ் சம்பாத், அது வந்து ஒரு சான்ஸ்கிரிட் வேர்டா. அது வந்து மை ஹெல்த் மை ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் பப்ளிக் அவேர்னஸ் கேம்பெயின் ப்ரோக்ராம் ஆன் ஆயுர்வேதா and COVID-19 pandemic. It is being organized by இந்த ஆயுஷ் சம்பாதுங்கிற ப்ரோக்ராம் வந்து ஒரு அவேர்னஸ் கேம்பெயின். ஓகேவா? இது எந்த
கீழே கொடுத்துருக்கிற 3 இன்ஸ்டியூட்ல எந்த இது வந்து இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது சிம்பிளான கொஸ்டின் தான். ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் ஆயுர்வேதா ஆஃப் நியூ டெல்லி, நித்தி ஆயோக், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். இப்போ இது ஆயுஷ் சம்பாதனை வந்துருக்கு. இப்போ கிட்டத்தட்ட ஆயுஷோட தான். அப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ்னு இருந்தால் நம்ம ஆன்சர் வந்து கன்ஃபியூஸ் ஆகலாம். பட் இந்த கொஸ்டின் வந்து ஒரு கரண்ட் அஃபேர் கொஸ்டின். இது வந்து ஆர்கனைஸ் பண்ணது வந்து பார்த்தோம்னா ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் ஆயுர்வேதா நியூ டெல்லியில இருக்கிற இன்ஸ்டியூட் தான். ஓகேவா? இது என்னன்னா அங்கங்க அந்த கண்ட்ரி ஃபுல்லா இருக்கிற ஆயுஷ் ஒர்க்கர்ஸை வந்து அவங்களெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணி லெக்சர்ஸ் வந்து கொடுப்பாங்க. அவங்கள மூலியமா மித்தவங்களுக்கும் ஆயுர்வேதாவோட இம்பார்ட்டன்ஸ், அதாவது கோவிட் பேண்டமிக்கு வந்து ஆயுர்வேதா எவ்வளவு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற அவேர்னஸை வந்து பீப்புள்கிட்ட கிரியேட் பண்ண வேண்டியதுதான் இந்த ஆயுஷ் சம்பாத் ப்ரோக்ராமோட ஒரு டார்கெட். ஓகேவா? 5 lakh லெக்சர்ஸை வந்து இவங்க டார்கெட் பண்ணாங்க. அதாவது 5 லட்சம் லெக்சர்ஸ் வந்து பீப்புள் அமாங் அக்ராஸ் இந்தியா வந்து இது போய் சேரணும் அப்படிங்கிறத வந்து நினைச்சாங்க. ஓகேவா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் வந்து ஏ, ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் ஆயுர்வேதா நியூ டெல்லியில இருக்கிறவங்க தான் இதை வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ வந்து ஆர்கனைஸ் பண்ணது பார்த்தா ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் ஆயுர்வேதா. நெக்ஸ்ட் கொஸ்டின். With reference to the Pulse Polio program for 2021, consider the following statements. Polio National Immunization Day is observed on 31st January, popularly known as Polio Revival. The strategy of Pulse Polio Immunization Program was conceived in December 1993 and it was rolled out from 1994 when the first child was immunized against polio as a part of the program. இப்போ போலியோ பல்ஸ் போலியோ ப்ரோக்ராம் தான் தெரியும். 5 வயசுக்கு கம்மியா இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து ஓரல் போலியோ வந்து கொடுப்பாங்க இல்லையா? அதுக்காக தான் இந்த கொஸ்டின் வந்திருக்கு. Jan 31st வந்து இந்த பல்ஸ் போலியோ ப்ரோக்ராம் வந்து பிரசிடென்ட் வந்து இது பண்ணி ஆரம்பிச்சு வச்சாங்க. எதுக்குன்னா அந்த டிராப்ஸ் வந்து அட்மினிஸ்ட் பண்ணாங்க. இது ஏன் Jan 31னா அது நேஷனல் இம்யூனைசேஷன் டே. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இம்யூனைசேஷன் கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணது வந்து January 31st. ஸோ அது வந்து நேஷனல் இம்யூனைசேஷன் டேல வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகேவா? The strategy of pulse polio immunization program was conceived in December. அதே தான், அந்த இயர்லாம் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா பல்ஸ் போலியோ இந்த வைரஸோட வேக்சின் இது பார்த்தோம்னா ஒரு சக்சஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும். 60% ஆஃப் வந்து போலியோ கேஸ்லோட வந்து இந்தியாவில தான் இருந்துச்சு. ஆனால் இந்த போலியோ வைரஸ் கேம்பெயின் பண்ணதுக்கு அப்புறம் இது வந்து இந்தியா வந்து ஒரு போலியோ ஃப்ரீ, அதாவது டைப் 3 வந்து போலியோ ஃப்ரீ கேம்பெயினா வந்து போலியோ ஃப்ரீ ஸ்டேட்டஸ் வந்து இந்தியா கிடைச்சிருக்கு. இந்தியா மட்டும் கிடையாது, சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்கிற எல்லா கண்ட்ரிஸும் போலியோ ஃப்ரீ அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ வந்து ஆப்ஷன் சி தான், போத் 1 and 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். 12th வந்து பார்த்தோம்னா which organ of the human body lymphocyte cells formed கொடுத்துருக்காங்க. லிவர், லங், போன்ஸ், pancreas, ஸ்பிளீன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பார்த்தோம்னா டி, lymphocyte cells are determines the specific immune response. உங்களுக்கு தெரியும், ஸ்பிளீன் பற்றி படிக்கும்போது பார்த்தோம் செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு தான் படிச்சிருப்போம். அப்போ வந்து இன்ஃபெக்ஷியஸ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அண்ட் ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் வந்து வந்துச்சுன்னா அந்த இம்யூன் ரெஸ்பான்ஸை வந்து இம்யூன் ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது யாருன்னா இந்த லிம்போசைட்ஸ் தான். இது வந்து லிம்பாய்டு ஆர்கன்ஸ்ல வந்து இருக்கும். லிம்பாய்டு ஆர்கன்ஸ்னா ஸ்பிளீனு, டான்சில்ஸ், லிம்ப் நோட்ஸ், இங்கெல்லாம் தான் அந்த லிம்போசைட் செல்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஆப்ஷன் டி. கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், மலேரியா இஸ் காஸ்ட் பை parasites. The parasites are spread through the bites of infected female Aedes aegypti mosquitoes. Among 6 parasites species, Plasmodium vivax and Plasmodium falciparum pose the great threat அப்படின்னு சொல்றாங்க. 3 ஸ்டேட்மெண்ட் மலேரியால ரிலேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ எது இன்கரெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ மலேரியாவை காஸ் பண்றது ஒரு பாராசைட். எஸ், கரெக்ட். The parasite is spread through bites of infected female Aedes aegypti கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மஸ்கிட்டோட வெரைட்டி வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து ராங்.
ஏடிஸ் எஜிப்டி கிடையாது. 6 parasites ஸ்பீஷீஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் மலேரியாவில் வந்து ஒரு 5 parasite தான் இப்போ வரைக்கும் நம்மளுக்கு மலேரியா வந்து காஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஆன்சர் பார்த்தோம்னா சினா 2 and 3 வந்து ராங்னு கொடுத்துருக்காங்க. மலேரியா இஸ் காஸ்ட் பை பிளாஸ்மோடியம் parasites. The parasites are spread to people through bites of infected female Anopheles mosquitoes. ஏடிஸ் எஜிப்டின்னு கொடுத்துருந்தாங்க, அது வந்து டெங்குவை காஸ் பண்ணுறது. அனாஃபிலிஸ் மஸ்கிட்டோ தான் மலேரியா வெக்டார்ஸ்ன்னு சொல்கிறாங்க. 6 parasiteன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக மலேரியாவில் வந்து 5 parasite ஸ்பீசிஸ் வந்து ஹியூமனில் வந்து மலேரியா காஸ் பண்ணும். ஸோ வந்து பால்சிபாரமும் சரி பிளாஸ்மோடியம் பயோவாக்ஸும் சரி கிரேட் த்ரெட் காஸ் பண்ணும். ஸோ வந்து 2 and 3 வந்து ராங்காக இருந்துச்சு. அதோட ஆன்சர் தான் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா வேரியேஷன் இந்த என்டையர் செட் ஆஃப் குரோமோசோம்ஸ். அதை என்னன்னு சொல்லுவோம். ஒரு குரோமோசோம்ல என்டையர் செட்ல வந்து வேரியேஷன் வந்துச்சுன்னா அது என்ன டைப் ஆஃப் பிளாய்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பி, அது வந்து யூப்ளாய்டி. அதாவது குரோமோசோம் செட் இப்போ ஹியூமனுக்கு வந்து 2n இருக்கு. அந்த 2n வந்து 3n மாறினா என்ன, என்ன மாறினா என்ன அப்படிங்கிறத பிளாய்டி. செட் ஆஃப் சேஞ்ச் இன் குரோமோசோம், சேஞ்ச் இன் கம்ப்ளீட் செட் ஆஃப் குரோமோசோம். ஸோ வந்து யூப்ளாய்டின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ் ஆர் கெயின் ஆஃப் த ஃபுல் செட் ஆஃப் குரோமோசோம். இட் மோஸ்ட்லி அக்கர்ஸ் இன் பிளான்ஸ். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஹேப்ளாய்டு, ஒன்லி ஒன் செட் ஆஃப் குரோமோசோம், ஆர் ட்ரிப்ளாய்டு, ஹெக்ஸாப்ளாய்டு இருக்கும். இப்போ நம்ம ட்ரிட்டிகம் டியூரம் பார்க்கும்போது சொல்லியிருப்போம், ஒரு 3n ட்ரிப்ளாய்டு குரோமோசோமை வந்து அவங்க ஹெக்ஸாப்ளாய்டு 6 மாற்றி ஒரு வெரைட்டியை வந்து ட்ரிட்டிகேல் அப்படிங்கிற ஒரு வீட் வெரைட்டியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு யூப்ளாய்டியோட எக்ஸாம்பிள். ஓகேவா? சேஞ்ச் இன் கம்ப்ளீட் செட் ஆஃப் குரோமோசோம்னா அது வந்து யூப்ளாய்டி. நெக்ஸ்ட் அன்யூப்ளாய்டின்னு பார்த்தோம்னா கெயின் ஆர் லாஸ் ஆஃப் 1 or 2 குரோமோசோம். இப்போ வந்து ஹியூமன் ஜீன் குரோமோசோம் எடுத்துட்டோம்னா ஏதாச்சும் 1 எக்ஸ் இல்லைன்னா ஒய் குரோமோசோம் கெயினா லாஸ் 2n + 1 இருக்கலாம், இல்லைன்னா 2n - 1. ஏன்னா ஒரு குரோமோசோம் மட்டும் குறைஞ்சோ அதிகமாகவோ இருந்தா அது வந்து அன்யூப்ளாய்டி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், கட்டிங் ஆஃப் டிஎன்ஏ அட் ஸ்பெசிபிக் லொகேஷன் இஸ் டன் பை. டிஎன்ஏவை கட் பண்ற ஒரு டூல் தான் அது கேட்டிருக்காங்க. நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ், லிகேஸ் என்சைம், பாலிமரேஸ் என்சைம், டிரான்ஸ்ஃபரஸ், அதாவது ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஷன் சொல்லணும். அது அந்த என்சைம். ஆன்சர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ, ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ். ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் அப்படிங்கிறது அந்த என்சைமோட பேர். ஓகேவா? அது வந்து டிஎன்ஏவை ஸ்பெசிபிக் பார்ட்ல வந்து கட் பண்ற ஒரு மாலிகுலர் சிஸ்டர்னு சொல்லலாம். இதெல்லாம் ஜெனட்டிக் இன்ஜினியரிங்ல ரிகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி, அதாவது தேவையான டிஎன்ஏ பார்ட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணி கட் பண்றது, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றது, அது எல்லாத்துலேயும் வந்து தான் இந்த டூல் வந்து யூஸ் பண்றாங்க. Which bacterium is used in the production of insulin by genetic engineering? Saccharomyces, Rhizobium, Escherichia, Mycobacter. இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எந்த மைக்ரோ ஆர்கானிசம் யூஸ் பண்றாங்க ஜெனடிக் இன்ஜினியரிங் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி, எஸ்செரிஷியா. ரிகாம்பினன்ட் இன்சுலின் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இன்சுலின் வந்து நார்மலா எப்படி பிக்ஸ்ல இருந்து எடுப்பாங்க, அதோட பேங்க்ரியாஸ்ல இன்சுலின் செல்ஸ் இருக்கும், அதை வச்சு எடுப்பாங்க. பட் வந்து இப்ப பார்த்தோம், இந்தியாவிலே பார்த்தோம், நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ல வந்து டயபெட்டிஸ் வந்து நிறைய பேத்துக்கு இந்தியாவில் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பாப்புலேஷன் அதிகமா போயிட்டு இருக்கும்போது வெறும் பிக்கரியில இருந்து மட்டும் நம்ம இனாக்குலேட் பண்ணி எடுக்கிறது வந்து அவ்வளோ காஸ்ட் எஃபெக்டிவ் கிடையாது. அதே மாதிரி சோர்ஸ் வந்து அது ரொம்ப லிமிட்டட் தான். ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா ஜெனட்டிக் இன்ஜினியரிங் யூஸ் பண்ணி இன்சுலின் வந்து ரெக்காம்பினன்ட் இன்சுலினை வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்காக எஸ்செரிஷியா கோலி அப்படிங்கிற பாக்டீரியா எடுத்துக்கிறாங்க. இதுல என்ன பண்றாங்கன்னா அந்த ஹியூமன் இன்சுலின் ஜீனை வந்து அந்த பாக்டீரியாவில் இன்செர்ட் பண்ணி அந்த பாக்டீரியாவை இனோகுலேட் பண்றாங்க. அந்த எஸ்செரிஷியா கோலி இனோகுலேட் பண்ணா இன்சுலின் ஜீனும் வந்து அந்த பாக்டீரியாவுக்கு வந்து நிறைய கிடைக்கும். ஸோ
ஸோ அதுல இருந்து இன்சுலினை வந்து ஹியூமனுக்கு வந்து சீக்கிரமா கொடுக்க முடியும் அப்படிங்கறதுக்காக வந்து இந்த டெக்னாலஜியை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ரெக்காம்பினன்ட் இன்சுலின் ஆர்என்ஏ சரி டிஎன்ஏ வந்து டிஎன்ஏலே இன்சுலின் கிரியேட் பண்ற மாதிரி அந்த பாக்டீரியாவோட டிஎன்ஏலேயே வந்து இன்சுலின் செல்ஸ் இன்செர்ட் பண்ணி அது மூலியமா இன்சுலின் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஸோ வந்து ஆப்ஷன் வந்து சி, எஸ்ஸெரிஷியா கோலி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா, விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ட்ரூ ரெகார்டிங் லைஃப் அட்டென்யூவேட்டட் வேக்சின்? லைஃப் அட்டென்யூவேட்டட் வேக்சின் தான் நமக்கு தெரியும். என்னன்னா ஒரு வேக்சின்ல வந்து ஒரு வைரஸையோ பாக்டீரியாவையோ வந்து நம்ம இம்யூன் ரெஸ்பான்ஸ் கிரியேட் பண்றதுக்காக வேக்சினா இது பண்றதுதான். இப்போ வந்து பை இன்ட்ரோடியூசிங் வீக்கனட் பேத்தோஜன் ட்ரிகர்ஸ் இம்யூன் ரெஸ்பான்ஸ், வேக்சின் வைரஸ் டஸ் நாட் காஸ் வேக்சின் டிரைவ்டு இன்ஃபெக்ஷன், ஓபிவி பிசிஜி ஆர் எக்ஸாம்பிள் ஃபார் லைஃப் அட்டென்யூவேட்டட் வேக்சின் அப்படின்னு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுல ஆன்சர் ஆப்ஷன் பார்த்தா ஏ 1 and 3 இது வந்து கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்ட் அப்படிங்கிறத கொஸ்டின். இப்போ இதுல பார்த்தோம்னா பை இன்ட்ரடியூசிங் வீக்கனட் பேத்தோஜன், இப்போ ஒரு வைரஸோ பாக்டீரியாவையோ நமக்குள்ள வேக்சின் மூலியமா இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அது வந்து ஒரு இம்யூன் ரெஸ்பான்ஸ் கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த லைஃப் அட்டென்யூவேட்டட் வேக்சினை வந்து நம்மளுக்கு தர்றாங்க. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்னா வேக்சின் வைரஸ் டஸ் நாட் காஸ் வேக்சின் டிரைவ்டு இன்ஃபெக்ஷன். இப்போ இந்த வேக்சினேஷன்ல இருக்கிற ஒரு டிமெரிட்ஸ் பார்த்தோம்னா நம்ம ஒரு உயிரோடு இருக்கிற ஒரு அதாவது லைவ்னா ஒரு பாக்டீரியாவோ வைரஸோ நம்ம பாடிக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணும்போது அது வந்து அந்த டிசீஸ் காஸ் பண்ற வைரஸும் பாக்டீரியாவையும் சப்ரெஸ் பண்ணும். பட் அதோட சைடு எஃபெக்ட்ஸ் வந்து இருக்கும், ஏன்னா அதுவே ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் தான். ஸோ அது வேற ஏதாச்சும் ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் வந்து ஹியூமன் பாடியில கிரியேட் பண்ணலாம். ஆனா வந்து இங்க என்ன கொடுத்துருக்காங்க, டஸ் நாட் காஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 வந்து ராங். ஓபிவி பிசிஜிலாம் வந்து பார்த்தோம்னா எக்ஸாம்பிள் ஃபார் லைஃப் அட்டென்யூவேட்டட் வேக்சின் தான். ஓகேவா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் வந்து ஏ. இப்போ இந்த ஓரல் போலியோ வேக்சின்ல பார்த்தோம்னா வேக்சின் ஒரு லைஃப் அட்டென்யூவேட்டட், அதாவது போலியோ வைரஸே உள்ள அனுப்புவாங்க. அது வந்து இம்யூன் ரெஸ்பான்ஸை கிரியேட் பண்ணும். ஸோ வந்து அந்த சைல்டுக்கு வந்து இம்யூனைசேஷன் வந்து கிடைக்கும். ஓகே, அந்த ஓரல் போலியோ வைரஸ் வேக்சின்ல வந்து பிசிஜியும் அப்படிதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தா, கன்சிடர் த ஃபாலோவிங் பேர்ஸ் ஸ்டேஜ் ஆஃப் த இந்தியன் நியூக்ளியர் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. 3 ஸ்டேஜில் இந்தியாவில் இருக்கும் நியூக்ளியர் ப்ரோக்ராம். அதுக்கப்புறம் ஃபிஷியல் மெட்டீரியல், அந்த ரியாக்டர்ஸ்லாம் வந்து ஃபிஷியல் மெட்டீரியல்லாம் என்னென்ன வந்து எலிமெண்ட் வந்து யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது தான். இந்தியாவில் ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டர், ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர், தெர்மல் பிரீடர் ரியாக்டர், இதுல எந்த பேர் வந்து கரெக்டா மேட்ச் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் பார்ப்போம். இந்தியா ஹாஸ் 3 ஸ்டேஜ் நியூக்ளியர் ப்ரோக்ராம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான் வந்து ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர். இது வந்து ரஷ்யாவிலேருந்து வாங்கின ஒரு டெக்னாலஜி. இந்த இது பார்த்தா ஏன்னா ஹெவி வாட்டர்னா என்னன்னா, ஹெவி வாட்டரை வச்சு அந்த பாய்லரை வந்து ஹீட் பண்றது தான் கஷ்டம் நியூக்ளியர் ரியாக்டர். ஸோ அந்த அளவுக்கு ஹெவியான இதை வச்சு அந்த பாய்லரை வந்து ஹீட் பண்ணணும், அந்த ரியாக்டரை வந்து ஹீட் பண்ணணும். ஸோ வந்து ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டர்ல வந்து நேச்சுரல் யுரேனியம் வந்து 99.3% இருக்கு. இதுலன்னா யுரேனியம் 238 அப்படிங்கிற ஐசோடோப், அதாவது யுரேனியம் அப்படிங்கிறது ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல். அந்த ஐசோடோப்ஸ்ன்னு சொல்லுவோம் தெரியுமா, அதோட மாஸ்ல வந்து கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். அப்புறம் யுரேனியம் 238, அதாவது சேம் நம்பர் ஆஃப் ஒரே நம்பர், அது சேம் ஆட்டம் பட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர் இருக்கும். அந்த ஒரு இதுதான் ஐசோடோப். அப்போ யுரேனியம் 238 அப்படிங்கிற ஐசோடோப்ல தான் வந்து 99.3% யுரேனியம் இருக்கும். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணி, அதாவது 0.7 U35 அப்படிங்கிறது வந்து இந்த ரியாக்டர்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க ஃபிஷியல் மெட்டீரியலா. ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்க, யுரேனியம் 235 வந்து ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேர் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பேர் பார்த்தோம்னா செகண்ட் ஸ்டேஜ் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர்ஸ்ல வந்து புளுட்டோனியம் வந்து யூஸ் பண்ணுவாங்க வந்து ஃபிஷியல் மெட்டீரியலா அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இப்போ plutonium 239 கொடுத்துருக்காங்க. இதுவும் கரெக்டாக தான், இந்த பிளானும் கரெக்ட் தான். ஃபிஷல் மெட்டீரியல்னு என்னன்னா அது ஃபியூயல் மாதிரின்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபிஷன் ஃபியூஷன்லாம் நம்மளுக்கு தெரியும். 2 ஆட்டம் வந்து 3N வந்து டிவைஸ் ஆகுது, அந்த மாதிரி இருக்குல்ல ஃபிஷன்னா பிரிஞ்சு மூணு நியூக்ளியஸா பிரியும். அதுதான் ஃபிஷல். அந்த பிரியருக்கான ஃபியூயல், அந்த ரியாக்டருக்கு ஃபியூயல் தான் அந்த ஃபிஷல் மெட்டீரியல். ஸோ வந்து ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர்ஸ்க்கு வந்து plutonium 239 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்ட் பேரும் கரெக்டு. தேர்டு ஸ்டேஜ் பார்த்தோம்னா தெர்மல் பிரீடர் ரியாக்டர்ஸ். தோரியம் 232ன்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பார்த்தோம்னா தோரியம் 232 தான். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்கணும்னா 232 வந்து ஒரு ரியாக்டிவ் மெட்டீரியல் கிடையாது, அது வந்து ஃபிஷல் மெட்டீரியல் கிடையாது, நம்மளுக்கு அது டைரக்டாக கிடைக்காது. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 232 வந்து யுரேனியம் 233 கன்வெர்ட் பண்ணுவாங்க. நம்மளுக்கு இந்த நியூக்ளியர் சயின்ஸ்ல வந்து மாஸ் நம்பரு ஐசோடோன்லாம் மாற்றும் போது இந்த கான்செப்ட் வந்து படிச்சிருக்கோம். தோரியமை வந்து யுரேனியமா மாற்றி அந்த யுரேனியம் 233 தான் வந்து ஃபிஷியல் மெட்டீரியலா யூஸ் பண்றாங்க. ஸோ தேர்ட் ஸ்டேஜோட ஃபிஷியல் மெட்டீரியல் வந்து U233. இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா தோரியம் 232 கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்ட் பேர் வந்து ராங். ஓகேவா? ஸோ வந்து கரெக்ட்லி மேட்ச்டு பேர்னா 1 and 2. 18th வந்து C ஆப்ஷன். Consider the following statements regarding nanomissiles, the nanoparticles which find utility in drug delivery in the human body. The nanomissiles have an outer hydrophobic cell, inner hydrophilic core அப்படின்னு கொடுத்துருக்காங்க. They can injected intravenously. இது வந்து நானோ டெக்னாலஜில ட்ரக் டெலிவரி சிஸ்டம்ல இருக்கிற அப்ளிகேஷன் தான் இந்த கொஸ்டின். இப்போ ஆன்சர் ஆப்ஷன் பார்த்தா பி 2 ஒன்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்ஜெக்டட் இன்ட்ராவீனியஸ்லின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இன்கரெக்ட்னு கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தா நானோ மிசைல்ஸ் ஹேவ் an outer hydrophilic cell and hydrophobic interior. ஹைட்ரோஃபிலிக்னா H2O லவ்விங் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது வாட்டரை அப்சர்வ் பண்ற பார்ட். ஹைட்ரோஃபோபிக்னா வாட்டரை அப்சர்வ் பண்ணாத பார்ட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அதாவது ஆயில் மெம்பரைன் அது எல்லாத்தையும் வந்து அப்சர்வ் பண்ற பார்ட் அப்படின்னு சொல்லலாம் ஹைட்ரோஃபோபிக்னா. ஸோ வந்து நானோமிஷல்ஸ் அண்ட் அவுட்டர் ஹைட்ரோஃபிலிக் செல் அந்த ஹைட்ரோஃபோபிக் இன்டீரியர், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் அதுக்கு இருக்கனால தான் அது வந்து ட்ரக் டெலிவரியில யூஸ் பண்றாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது என்ன பண்ணுன்னா இந்த இன்னர் கோர்ல இருக்கிற அந்த ஹைட்ரோஃபோபிக் கேரக்டர், அதாவது வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணாதது, வாட்டரை வந்து விளக்கும், நீரை வந்து விளக்குறது. ஸோ இது என்ன பண்ணுன்னா பர்டிகுலரா லீக்கேஜ் இருக்கிற இந்த இது பார்த்தோம்னா இந்த நானோ மிசைல்ஸ் வந்து இன்ஜெக்ட் பண்றாங்கன்னா நம்ம பாடியில ஒரு பிளட் வெசல்ஸ்ல இன்ட்ரடியூஸ் பண்றாங்கன்னா இது என்ன பண்ணுன்னா இது ஒரு சாலிட் டியூமர்ஸை போய் அட்டாக் பண்ணும். இப்போ இந்த சாலிட் டியூமர் வந்து இப்போ இந்த பிளட் வெசல்ஸ்ல வந்து ஏதாச்சும் ஒரு லீக்கேஜ் அந்த மாதிரி டேமேஜ் இருந்துச்சுன்னா இந்த நானோ மிசைல்ஸ் என்ன பண்ணும், ஈஸியா அதுல இருந்து எஸ்கேப் ஆயிடும். ஸோ வந்து இந்த பிளட் வெசல்ஸ் வந்து ஹெல்த்தியா இருந்தா அந்த நானோ மிசைல்ஸ் வந்து அதை ஒண்ணுமே பண்ணாது. ஓகேவா? ஸோ இந்த டெக்னாலஜியை ரிவர்ஸா யூஸ் பண்ணி தான் இந்த ட்ரக்கை வந்து டெலிவர் பண்ணலாம். அதாவது லீக்கேஜ் இருக்கிற இடத்துல வந்து ட்ரக்கை டெலிவர் பண்றதுக்கு இந்த நானோ மிசைல்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி இதுக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஆன்சர் ஆப்ஷன் வந்து பி. Consider the following statements regarding oxytocin. இந்த ஆக்சிடோசின் ஹார்மோன் பத்தி இதை கேட்டிருக்காங்க. It is an important chemical messenger that contains some human behaviors and social interaction. It plays a crucial role in childbirth process and promotes lactation. It helps with male reproduction by affecting the production of testosterone அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னு வந்து இதில் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டி, எல்லாமே கரெக்ட். 1 and 2, 3 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். அந்த ஆக்சிடோசின் பார்த்தோம்னா ஒரு வந்து ஹியூமன் பிஹேவியரை அஃபெக்ட் பண்ற ஒரு ஹார்மோன் தான். ஓகேவா? இது வந்து ரீப்ரொடக்ஷன், நம்மளோட மைண்ட் ரிலாக்ஸ் பண்றது, இல்லை டென்ஷன் வச்சுக்கிறது எல்லாமே இந்த ஆக்சிடோசின் அப்படின்னு சொல்லி இது வந்து ஒரு
கெமிக்கல் மெசஞ்சர் அப்படின்னு வந்து இந்த ஆக்சிடோசினை வந்து சொல்றாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ஒன்று வந்து கரெக்ட். இட் பிளேஸ் குரூஷியல் ரோல் இன் சைல்ட் பர்த் ப்ராசஸ். இந்த ஆக்சிடோசின் இருக்கும்போது தான் அந்த மசில்ஸ் வந்து நம்மளுக்கு டெலிவரியும் போது அந்த மசில்ஸோட கான்ட்ராக்ஷனை வந்து இதை வந்து பேலன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கரெக்ட் தான். அதுக்கப்புறம் லாக்டேஷனை வந்து இது ப்ரொமோட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக இந்த ட்ரக் ஏஎம்ஆர் ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் டாபிக்ல வந்து ஆக்சிடோசின் ப்ரொடக்ஷன், இந்த ஆக்சிடோசினை வந்து இண்டஸ்ட்ரியில ப்ரொடக்ஷன் பண்றதுல வந்து நிறைய வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் டாபிக் கீழே நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. என்னன்னா இது வந்து இந்த ஆக்சிடோசினை வந்து கேட்டில் லைஃப் ஸ்டாக்கோட ஃபோடர்ஸ்ல வந்து ஃபோடர்ஸ் மூலியமா கொடுக்கறனால அந்த அந்த கவ்வோட மில்கிங் கெப்பாசிட்டி வந்து அதிகமாகுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. இது வந்து டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து மேல் ரீப்ரொடக்ஷன் பை அஃபெக்டிங் ப்ரொடக்ஷன் ஆஃப் டெஸ்டோஸ்டிரான். இந்த ஆக்சிடோசின் வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்ஷன்ல ஒரு மேஜர் இன்ஃப்ளூயன்ஸாக தான். ஆனால் வந்து மேல் ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஆனால் அதோட ஒரு ஃபங்க்ஷன், ஒரே ஒரு ஃபங்க்ஷன் என்ன மேல் ரீப்ரொடக்ஷன் ஆர்கன்ல என்னன்னா அந்த டெஸ்டோஸ்டிரோன் இருக்கலாம், அதை வந்து அதோட ப்ரொடக்ஷனை வந்து டெஸ்டிஸ்ல வந்து கம்மி பண்ணும். ஸோ இதுவும் இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் வந்து டி. ஓகேவா? அந்த ஸ்பெர்ம் வந்து மூவ் பண்றதுக்கான மொபிலிட்டி தர்றது வந்து இந்த ஆக்சிடோசின் மேல் ரீப்ரொடக்ஷன் ஆர்கானிசம்ல அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இந்த 20 கொஸ்டினோட ஆன்சர்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு.